Hi everyone, this is Arul from Tangamuthu IAS Academy. இந்த வீடியோ சீரிஸ் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னு சொன்னால் TNPSC 2026க்கான சிவில் இன்ஜினியருக்கான ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம IAS Academy ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பொறியாளர் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச். இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும், இந்த மாதிரி ஃபாலோ பண்ண அப்படியே ஃபுல் டீடைல் கொடுத்துருப்போம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டெஸ்ட் நம்பர் 4க்கான ஆன்சர் கீ டிஸ்கஷன் தான் பார்க்க போகிறோம். இதில் டெஸ்ட் 4 என்ன ஆச்சுன்னா டாபிக் வந்து சிமெண்ட். இதில் எவ்வளோ கொஸ்டின்ஸ், நம்பர் ஆஃப் கொஸ்டின் 25 கொஸ்டின்ஸ் பா. இதுக்கான டிஸ்கஷன் தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி 3 டெஸ்ட்டுக்கான டிஸ்கஷன் பார்க்கல அப்படின்னா ஒரு டிஸ்கஷன் பார்த்துட்டு ஃபர்தரா கண்டினியூ பண்ணுங்க. இதோட டாபிக்ஸ் ஃபுல்லாவே வந்து சிலபஸ் பேஸ்டா ஃபுல்லா பிரிச்சிருக்கோம். இது கண்டிப்பா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட்ஸ்ல வாட்ஸ்அப்ல கமெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப பாசிட்டிவா கொடுக்குறீங்க. இவ்வளோ சீரியஸ் வந்து பே பண்ணவங்க கூட அவ்வளோ தரமாட்டாங்க சார், இது வந்து அவ்வளோ எஃபெக்டிவா எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிறத நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட் பண்றீங்க. அந்த கமெண்ட்ஸ் தான் வந்து ஃபர்தரா எங்களை அடுத்த லெவல் கொண்டு போறதுக்கு உங்களுக்கு இன்னும் அதிகமா வந்து ஏதாவது ப்ரொவைட் பண்ணணும், நல்ல வேலை நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிறத மோட்டிவேட் பண்ணுதுப்பா. தேங்க்யூ ஸோ மச். வாங்க டிஸ்கஷன்ல போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், which of the following chemical ingredients has the maximum percentage in ordinary Portland cement? OPC ல வந்து மேக்ஸிமம் என்ன இன்கிரியன்ட் இருக்கு அப்படிங்கிறத கேட்காங்க. ஓபிசில மேக்ஸிமம் இன்கிரியன்ட் இருக்கு என்னப்பா? லைம். லைம் தானே அது மேக்ஸிமம் இருக்கு. ஆன்சர் பி. நார்மலா ஓபிசி ஆர்டினரி போர்ட்லாண்ட் சிமெண்ட்ல என்னென்ன இன்கிரியன்ட்ஸ்லாம் இருக்கு? ஃபர்ஸ்ட் லைம் இருக்கு. லைம்னா எவ்வளவு? 60 to 65%, அரௌண்ட் 63% கிட்ட இருக்கும். ரெண்டாவது சிலிக்கா, மூணாவது அலுமினா, நாலாவது அயன் ஆக்சைடு, அஞ்சாவது மெக்னீஷியா இருக்கு. அதுக்கடுத்து ஆறாவது ஜிப்சம், ஏழாவது சல்ஃபர், எட்டாவது அல்கலிஸ். இது எல்லாமே என்ன இருக்கு? ஓபிசி ஆர்டினரி போர்ட்லாண்ட் சிமெண்ட்ல உள்ள இன்கிரியன்ட்ஸ். லைம் அப்படிங்கிறது கெமிக்கல் ஃபார்ம் CaO, சிலிக்கா SiO2, அலுமினா Al2O3, அயன் ஆக்சைடு Fe2O3, மெக்னீஷியா அப்படிங்கிறது MgO, ஜிப்சம் சல்பர் அப்படிங்கிறது SO3. இதெல்லாமே என்ன இருக்கு? ஆர்டினரி போர்ட்லாண்ட் சிமெண்ட்ல இருக்கு. லைம் எவ்வளவு பர்சன்டேஜ்? 60 to 65% இருக்குப்பா. அரௌண்ட் 63% ரேஞ்ச் அப்படின்னா 60 to 65%, எக்ஸாக்டான ஒரு 63% இருக்கும். சிலிக்கா வந்து 17 to 25%, அலுமினா 3 to 8%, அயன் ஆக்சைடு 0.5ல இருந்து 6% இருக்கு. மெக்னீசியா அப்படிங்கிறது 0.1ல இருந்து 4%, ஜிப்சம் வந்து 3 to 6% இருக்கும். சல்ஃபர் ஆவரேஜா இருக்கிறது 0.2 to 0.6% சம்திங் இருக்கும். அது 0.2%. அதுக்கு அடுத்து அல்கலிஸ் வந்து 0.1ல இருந்து 4%. இது ஆவரேஜா எந்த ரேஞ்சு நமக்கு தெரிஞ்சுட்டா போதும். லைம் வந்து எதுக்காக சிமெண்ட்ல ஆட் பண்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாமா? இதோட ஃபங்க்ஷன் என்ன? லைமோட ஃபங்க்ஷன் இது வந்து ஒரு ஸ்ட்ரென்த், இம்பார்ட் ஸ்ட்ரென்த்தை வந்து ரிட்டைன் பண்ணிக்கும். அதுக்கடுத்து இது வந்து மெயினா யூஸ் பண்றது தான் ஸ்ட்ரென்த்துக்காக யூஸ் பண்றாங்க. இது என்னது? சிலிக்கா அப்படிங்கிறதும் ஸ்ட்ரென்த்துக்காக யூஸ் பண்றாங்க. சிலிக்கா எக்ஸஸா போயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்? அது வந்து செட்டிங் டைம் வந்து டிஃபர் ஆகும். சிலிக்கா வந்து எக்ஸஸா போயிடுச்சு அப்படின்னா செட்டிங் டைம் டிஃபர் ஆகும். இதுவுமே வந்து ஸ்ட்ரென்த்துக்காக தான். அலுமினா அப்படிங்கிறது குவிக் செட்டிங் டைம். அலுமினா அப்படிங்கிறது குவிக் செட்டிங் டைமுக்காக என்ன பண்றாங்க? சிமெண்ட்ல ஆட் பண்றாங்க. இந்த அலுமினா எக்ஸஸா போயிடுச்சு என்ன ஆகும்? அது வந்து சிமெண்ட் வந்து வீக்னஸ் சிமெண்டா மாறிடும். வீக்கா அது ஸ்ட்ரென்த்தே இல்லாம இருக்கும். அடுத்து அயன் ஆக்சைடு. அயன் ஆக்சைடு அப்படிங்கிறது கலருக்காக, ஹார்னஸ்க்காக, ஸ்ட்ரென்த்துக்காக, இந்த 3க்காகவே யூஸ் பண்றாங்க. இது வந்து என்ன கலர் கொடுக்கும் அப்படின்னா ரெட்டிஷ் கலரா கொடுக்கும். நம்ம நார்மலா வந்து பிரிக்ல பார்த்துருப்போம். அது மாதிரி மெக்னீஷியாங்கிறது அதே தான். மெக்னீஷியா அப்படிங்கிறது இதுக்காக தான். இது கலருக்காக, ஹார்னஸ்க்காக, ஸ்ட்ரென்த்துக்காக யூஸ் பண்ணாங்க. இது என்ன கலர் கொடுக்கும்னா எல்லோயிஷ் கலரா கொடுக்கும். ஓகேவா? அதே மாதிரி லைம் இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா சவுண்ட்னஸ்க்காக யூஸ் பண்றாங்க. சவுண்ட்னஸ் அப்படின்னா வேற எதுவுமே இல்லை, வால்யூம் சேஞ்சஸ். வால்யூம் சேஞ்ச் ஆகாம இருக்கிறதுக்காக யூஸ் பண்றாங்க. மேபி லைம் எக்ஸஸா போயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? வால்யூம் சேஞ்சஸ் இருக்கும். வால்யூம் சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா அது இர்ரெகுலர் சேஃபா மாறும். இதுமே ஞாபகம் வச்சுக்கணும். ஜிப்சம் அப்படிங்கிறது வேற எதுவுமே இல்லை, ரிடார்டர். ரிடார்டர் அப்படின்னா அது வந்து அடிஷனலா ஆட் பண்ற கெமிக்கல் இன்கிரியன்ஸ் பேர் தான் வந்து ரிடார்டர்னு சொல்லுவாங்க. ஜிப்சம் வந்து சிமெண்ட்ல வந்து செட்டிங் டைம் வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்காகவோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. சல்ஃபர் அப்படிங்கும்போது நார்மலா காமனா வந்து யூஸ் பண்றது. அதுக்கப்புறம் அல்கலிஸ் அப்படிங்கிறது எஃப்ளூயன்ஸ் எஃபெக்ட் ஆக
எஃப்ளூயன்ஸ் எஃபெக்டாக யூஸ் பண்ணுவாங்க. எஃப்ளூயன்ஸ் எஃபெக்ட் வரும் அப்படின்னா என்ன ஆச்சுன்னா எந்த ஒரு கலருமே இல்லாமல் ஒயிட் பேட்ச்தான் இருக்கும். அதான் வந்து அல்கலிஸ்னால இருக்கும் அப்படிங்காங்க. ஓகேவா, நார்மல் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னென்ன இன்கிரியன்ஸ் சொல்லலாமா, இதான் மெயினா சிமிலா தெரிஞ்சுன்னா இதுல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் இருக்கும்பா. லைமு, அதுக்கப்புறம் வந்து சிலிக்கா, அலுமினா, அயன் ஆக்சைடு, மெக்னீசியா, ஜிப்சம், சல்பர், அல்கலிஸ். ஓகேவா, அதே லைம் எதுக்காக யூஸ் பண்றாங்க, லைம் வந்து ஸ்ட்ரென்த்துக்காகவும் சவுண்ட்னஸ்க்காக யூஸ் பண்றாங்க. லைம் வந்து எக்ஸஸா போயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும், சவுண்ட்னஸ் வால்யூம் சேஞ்சஸ் வந்து அதிகமா இருக்கும். அதுக்கடுத்து வந்து என்ன இருக்கும், ஸ்ட்ரென்த் வந்து இருக்காது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் சிலிக்கா, சிலிக்கா எதுக்காக யூஸ் பண்றாங்க, சிலிக்கா எதுக்காக தான் ஸ்ட்ரென்த்துக்காக யூஸ் பண்றாங்க. இது வந்து எக்ஸஸா போயிடுச்சு அப்படின்னா செட்டிங் டைம் வந்து வேரியேஷன்ஸ் இருக்கும், இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கடுத்து அலுமினா, அலுமினா அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் பண்றாங்க, குவிக் செட்டிங் டைம். சிமெண்ட் வந்து குவிக்கா செட்டிங் ஆகிறதுக்காக அலுமினா யூஸ் பண்ணுவாங்க. அலுமினா வந்து அதிகமா போயிடுச்சு அப்படின்னா சிமெண்ட் வந்து வீக்னஸ் ஆகிடும். அதுக்கு அடுத்து அயன் ஆக்சைடு, அயன் ஆக்சைடு அப்படிங்கிறது கலருக்காக, ஹார்ட்னஸ்க்காக, ஸ்ட்ரென்த்துக்காக. அதே கலர் அப்படின்னு என்ன கலர், ரெட்டிஷ் கலரா இருக்கும். மெக்னீஷியாவும் அதே மாதிரி தான் ரெட்டிஷ் கலர், இது வந்து எல்லோயிஷ் கலரா இருக்கும். அது ஜிப்சம் அப்படிங்கிறது வேற எதுவுமே இல்லை, இது வந்து ரிடார்டர். ரிடார்டர் அப்படிங்கிறதா செட்டிங் டைமுக்காக அடிஷனலா ஆட் பண்ற இன்கிரீடியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சல்ஃபர் அப்படிங்கிறது இதுவுமே சவுண்ட்னஸ்க்காக தான் யூஸ் பண்றது. சல்ஃபர் அப்படிங்கிறது சவுண்ட்னஸ்க்காக தான். அல்கலிஸ் அப்படிங்கிறது எஃப்ளூயன்ஸ் எஃபெக்ட், அது ஒயிட் பேச்சஸ் வந்து இருக்கும். அதான் செகண்ட் கொஸ்டின். ட்ரை கால்சியம் சிலிகேட். ட்ரை கால்சியம் சிலிகேட்னா கால்சியம் 3 பங்கு, சிலிகேட் 1. இட்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார், எதுக்கு ரெஸ்பான்சிபிள்னா இயர்லி ஸ்ட்ரென்த், அதாவது ஸ்ட்ரென்த் வந்து வித்தின் 7 days, அதாவது ஹைட்ரேஷன் வித்தின் 7 days ஆர் 1 week. அதில் நடக்கிறது என்னது, ட்ரை கால்சியம் சிலிகேட். இதை போக் காம்பவுண்ட் சொல்லுவாங்களா. நார்மலா கலர் ஆஃப் சிமெண்ட் அமைச்சுன்னா சிமெண்ட் கலர் கொடுக்குறது என்னது, அயன் ஆக்சைடும் மெக்னீசியா. அதுக்கடுத்து லே ஸ்ட்ரென்த் அமைச்சுன்னா டை கால்சியம் சிலிகேட். நார்மலா போக் ஸ்ட்ரென்த் அப்படின்னு வச்சுன்னா என்னென்ன சொல்லுவாங்க சொன்னா போக் காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிறது ட்ரை கால்சியம் சிலிகேட், இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது டை கால்சியம் சிலிகேட், ட்ரைனா 2. மூணாவது ட்ரை கால்சியம் அலுமினேட், ட்ரை கால்சியம்னா 3 கால்சியம் ஒரு அலுமினேட். நாலாவது டெட்ரா கால்சியம் அலுமினோஃபெரேட், டெட்ரா கால்சியம் அலுமினோஃபெரேட். ட்ரை கால்சியம் சிலிகேட் இந்த 4மே வந்து ஆர்டராவா. இதோட ஹைட்ரேஷன் அமைச்சுன்னா என்ன அமைச்சுன்னா ட்ரை கால்சியம் சிலிகேட் அப்படிங்கிறது அதாவது ஹைட்ரேஷன் within a week or 7 days, அதாவது இயர்லி ஸ்ட்ரென்த்துக்காக யூஸ் பண்றது ட்ரை கால்சியம் சிலிகேட். இது வந்து என்ன ஆச்சுன்னா கிராஜுவல் ஸ்ட்ரென்த். டை கால்சியம் ஆச்சுன்னா கிராஜுவல் ஸ்ட்ரென்த், கிராஜுவலா ஸ்ட்ரென்த் ஆகும், அதுக்காக யூஸ் பண்றது டை கால்சியம். இது வந்து இயர்லி ஸ்ட்ரென்த்னு கூட சொல்லலாம். அதுக்கடுத்து ட்ரை கால்சியம் அலுமினேட், ட்ரை கால்சியம் அலுமினேட் அப்படிங்கிறது இதுவுமே ஹைட்ரேஷன் தான். இது வந்து என்ன ஆச்சுன்னா அல்டிமேட் ஸ்ட்ரென்த்தை வந்து கொடுக்கும். அல்டிமேட் ஸ்ட்ரென்த் வரைக்கும் கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகி அல்டிமேட் ஸ்ட்ரென்த் பீக்ல எவ்வளவு வரைக்கும் ஸ்ட்ரென்த் இருக்கும் அப்படின்னு பார்க்கறதான் இயர்லி ஸ்ட்ரென்த். 1 year கூட ஸ்ட்ரென்த் ஆகும். அதே மாதிரி ட்ரை கால்சியம் அலுமினேட் அப்படிங்கிறதுமே வந்து ஹைட்ரேஷன் தான், ஃபுல்லாவே வந்து ஹைட்ரேஷன் குவிக்கா இருக்கும். நார்மலா வந்து ஃபிளாஷ் செட்டிங் சொல்லுவாங்க. ஃபிளாஷ் செட்டிங் அப்படின்னா ஃபிளாஷ் செட் வந்து அதிகமா இருக்கும்னா வேற எதுவுமே இல்லை, குவிக் ஹைட்ரேஷன் வந்து இருக்கும். வேகமா வந்து ஸ்ட்ரென்த் வந்து ரிட்டைன் பண்ணும். இது வந்து என்ன ஆச்சுன்னா 24 hours ஹைட்ரேஷன் நடக்கும். 24 hours ஹைட்ரேஷன் இருக்கும். இதுவுமே என்னதான் குவிக் செட்டிங் தான். ஆனா இதை கம்பேர் பண்ணும் போது இது வந்து கம்மி. C4AF டெட்ரா அலுமினேட் ஃபெரட் இதான் வந்து ஹைட்ரேஷன் வந்து அதிகமாக இருக்கும் கம்பேர்ட் டு C3A. இது ரொம்ப முக்கியமானது. இந்த ஹைட்ரேஷன் ஆர்டர், ரேட் ஆஃப் ஹைட்ரேஷன் ஆர்டர் பார்த்தோம்னா இதுவுமே ரொம்ப முக்கியமானதுப்பா. ரேட் ஆஃப் ஹைட்ரேஷன், ரேட் ஆஃப் ஹைட்ரேஷனா இது ரேஞ்ச் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து C4 டெட்ரா அலுமினோ ஃபெரேட், இது ரெண்டாவது ட்ரை அலுமினேட், அதுக்கு அடுத்து ட்ரை சிலிகேட், அதுக்கு அடுத்து டை சிலிகேட். இந்த ஆர்டர்ல என்ன இருக்கும், ரேட் ஆஃப் ஹைட்ரேஷன் வந்து இருக்கும். ஓகேவா, அதே மாதிரி இந்த ஹைட்ரேஷனுக்கு எவ்வளவு வாட்டர் தேவை, வாட்டர் டிமாண்ட் இருக்கும் சொன்னா அது எந்த ஆர்டர் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் வந்து இதுதான் C3S, C2S, அதுக்கு அடுத்து C3A, அதுக்கு அடுத்து C4AF. இந்த ஆர்டர்ல இருக்கும். இது ரெண்டுமே நோட் பண்ணிக்கோங்கப்பா. அந்த ஆர்டர் குரோனாலஜிக்கல் ஆர்டர் வந்து கேட்கலாம். ரேட் ஆஃப் ஹைட்ரேஷன் வந்து அந்த பவுல் காம்போனன்ட்ல வந்து போ காம்போனன்ட்ல எந்த இதுல இருந்து எது வரைக்கும் இருக்கும் அதை வந்து ஆர்டர் பண்றதுக்கு 4 ஆர்டர் கொடுத்து क्वेश्चंस கேட்கலாம். தேர்ட் क्वेश्चन,
The purpose of adding a gypsum வந்து during the grinding of cement clinkers is to gypsum சிமெண்ட்ல எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னா வேற எதுவுமே இல்ல reorder to the setting timeக்காக தான் யூஸ் பண்றாங்க. அடுத்து increase the strength increase பண்றதுக்காக இது யூஸ் பண்ணுவாங்க lime நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல. improve the color iron oxide Fe2O3. அடுத்து மெக்னீசியா MgO. அடுத்து decrease the heat of hydration நமக்கு போ காம்போனன்ட்ஸ்ல பார்த்தோம்ல C3S அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. Fourth question, the weight of the one standard bag of cement and its volume. அதாவது one standard bag ஓட சிமெண்ட் வந்து எவ்வளவு weight, அடுத்து அதோட வால்யூம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. weight என்ன, வால்யூம் என்ன, இதுதான் क्वेश्चन. இப்போ weight அப்படிங்கிறது நார்மலா தெரியும் 50 kg. அப்ப இது ஆப்ஷன்ல வராது, இது வராது. இந்த ரெண்டுல ஏதோ ஒண்ணுதான். கரெக்டா? 50 kg நமக்கு தெரிஞ்சிச்சு. வால்யூம் கண்டுபிடிக்க என்ன? டென்சிட்டி ஈக்குவல் டு வெயிட் பை வால்யூமா. நம்ம டென்சிட்டி நார்மலா சிமெண்ட் டென்சிட்டி 144 kg per meter cube. இது நமக்கு தெரியும். அப்போ வந்து நார்மலா இது போட்டோம்னா வால்யூம் தான் தேவை. வால்யூம் வச்சுக்கலாமா? அப்போ வெயிட் பை இந்த வால்யூம் இங்க போயிடுச்சு அப்படின்னா டென்சிட்டி இங்க வந்துருமா? அப்போ டென்சிட்டி இங்க வந்துருச்சு. வெயிட் பை டென்சிட்டி. வெயிட் எவ்வளோ நார்மலா தெரியும் 50 kg நமக்கு தெரியும். ஒரு சாண்ட் பேக்கோட வெயிட் 50 kg டிவைடட் பை இது வந்து எவ்வளோ 1440 kg per meter cube. இதுதான் அடி ஆயிரும். பார் மீட்டர் கியூப் மீட்டர் கியூப் ஆயிருமா? 0க்கு 0 போயிடும். ஒரஞ்சு 5 5 144 டிவைட் பண்ணணும். அதான மீனிங். 0. இங்க 0 சேர்த்துக்கலாம். 50 144 போகுமா? போகாது. அகைன் ஒரு 0 போட்டு ஒரு 0 சேர்த்தோம் சொன்னா என்னது 500 144னா 3 டைம் இருக்கும். அப்ராக்சிமேட்டா பார்த்தா இது வரும். கரெக்டா? 3 4 3ல தானே ஆரம்பிக்கு. இது 5. அப்ப இது வராது. ஆன்சர் இதான் வரும். எதுக்காக? இது 0.0347 அதாவது மீட்டர் கியூப் அப்படிங்கிறது வரும். கரெக்டா? இங்க நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? லிட்டர்ல கொடுத்துருக்காங்க. லிட்டர்ல கொடுத்தா 1 மீட்டர் கியூப் ஈக்குவல் டு எவ்வளவு லிட்டர்? 1000 லிட்டர் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே தெரியும். 1000 லிட்டர். அப்போ 0.0347 மீட்டர் கியூப் ஈக்குவல் டு இது 1000 மல்டிப்ளை பண்ணா முடிஞ்சிச்சு. 1000 மல்டிப்ளை பண்ணா முன்னாடி வேணுமா 34.7 லிட்டர். ஆன்சர் 34.7 லிட்டர். ஏ. Fifth question, the specific gravity of ordinary Portland cement is approximately specific gravity ordinary Portland cement ஓட specific gravity approximate வந்து 3.15. அதோட ரேஞ்சுன்னு கேட்டோம்னா 3.10 ல இருந்து 3.16 வரைக்கும் இருக்கும். ரேஞ்சுன்னு கேட்டா 3.10 ல இருந்து 16 வரைக்கும். அதோட நார்மல் ஸ்பெசிபிக் கிராவிட்டின்னு கேட்டா 3.15. இதுமே பார்த்த क्वेश्चन தான். ஒயிட் சிமெண்ட் இஸ் ஒயிட் இன் கலர் பிகாஸ் ஆஃப் த ஆப்சன்ஸ் ஆஃப் கலர் வந்து இல்லாம ஒயிட் கலரா இருக்குது. என்ன காரணம்? அயன் ஆக்சைடும் மெக்னீசியாவும் இல்லாச்சுன்னா அது என்ன கலரா இருக்கும்? ஒயிட் கலரா இருக்கும். அப்ப அயன் ஆக்சைடும் மெக்னீசியாவும் ஆப்சன்ஸ் ஆகிறதுனால தான் அது ஒயிட் கலர்ல இருக்கு. அவ்வளவுதான். லைம் அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க? ஸ்ட்ரென்த்துக்காகவும் சவுண்ட்னஸ்க்காகவும் யூஸ் பண்ணுவாங்க. வால்யூம் சேஞ்சஸ் இல்லாம இருக்கிறதுக்காக. சிலிக்கா அப்படிங்கிறது அதுமே ஸ்ட்ரென்த்துக்காக தான் யூஸ் பண்றாங்க. சிலிக்கா இல்ல எக்ஸஸா போயிடுச்சு என்ன ஆகும்? அகைன் சொல்றதுக்கான காரணம் இதுக்கு முன்னாடி உள்ளதை அப்படியே ரிவைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதாம்பா. அது சிலிக்கா அப்படின்னு எக்ஸஸ் ஆச்சுன்னா செட்டிங் டைம் இன்க்ரீஸ் ஆகும். அலுமினா அப்படிங்கிறது குவிக் செட்டிங் டைம்காக யூஸ் பண்றது. அலுமினா எக்ஸஸ் ஆயிடுச்சு என்ன ஆகும்? அதோட ஸ்ட்ரென்த் வந்து வீக் ஆயிடும் சிமெண்ட். Seventh, the presence of alkalis in a cement is result to effluence. alkalis இருந்துச்சா effluence அதாவது ஒயிட் பேட்சஸ் வந்து இருக்கும். அவ்வளவுதான். Eighth question, standard consistency of cement is determined by the Vickers apparatus. Vickers apparatus மூலமா இருப்பாங்க ஸ்டாண்டர்ட் கன்சிஸ்டன்சி கண்டுபிடிப்பாங்க. கரெக்டா? அது லீசார்ட் apparatus அப்படின்னா சவுண்ட்னஸ். லீசார்ட் apparatusனா சவுண்ட்னஸ். லீசார்ட் ஃபிளாஸ்க் அப்படின்னா ஸ்பெசிபிக் கிராவிட்டி. ரெண்டுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. லீசார்ட் ஃபிளாஸ்க் அப்படின்னா ஸ்பெசிபிக் கிராவிட்டி கண்டுபிடிக்கிறது. லீசார்ட் apparatus அப்படின்னா சவுண்ட்னஸ் கண்டுபிடிக்கிறது. வால்யூம் சேஞ்சஸ் இருக்கா அப்படிங்கிறது. ஆட்டோகேவ் அப்படிங்கிறதும் சவுண்ட்னஸ் கண்டுபிடிக்கிறது தான். சவுண்ட்னஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான apparatus தான். ஸ்லம் கோன் அப்படிங்கிறது ஒர்க்கபிலிட்டி. ஸ்லம் கோன் அப்படின்னாலே தான் ஒர்க்கபிலிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு. டெஸ்ட்ல இருந்து கண்டிப்பா நிறைய டைம் क्वेश्चन கேட்டிருக்காங்கப்பா. அதனால தெளிவாக பார்த்துக்கோங்க. 9th question, in the Vickers apparatus the needle for the initial setting time is அதாவது
விக்கெட் அப்பாரடஸ் அப்படிங்கிறது வேற எதுக்குமே இல்லை, சிமெண்டோட இனிஷியல் அண்ட் ஃபைனல் செட்டிங் டைம் கண்டுபிடிக்கிறதுக்காக. இனிஷியல் அண்ட் ஃபைனல் செட்டிங் டைம் கரெக்டா? இது இனிஷியல் செட்டிங் டைம்ல இதோட நீடில் எப்படி இருக்குன்னா 1 mm ஸ்கொயர் நீடிலா இருக்கணும். ஓகேவா? அதே ஃபைனல் செட்டிங் டைம்ல நீடில் வித் ஆனுலர் காலம் அது வந்து 5 mm டயா இருக்கணும். ஆனுலர் காலம் 5 mm டயா இருக்கணும். ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. விக்கெட் அப்பாரடஸ் அப்படிங்கிறது இதுக்காக என்னது, இனிஷியல் அண்ட் ஃபைனல் செட்டிங் டைமுக்காக. இது வந்து இனிஷியல் செட்டிங் டைமுக்கு நீடில் எப்படி இருக்கணும், 1 mm ஸ்கொயர் நீடிலா இருக்கணும். அதே ஃபைனல் செட்டிங் டைமுக்கு நீடில் வந்து 5 mm டயாவோட ஆனுலர் காலமா இருக்கணும். ஓகேவா? இது இனிஷியல் செட்டிங் டைம் எவ்வளவு இருக்குன்னா 30 மினிட்ஸோட கம்மியா இருக்கக்கூடாது, நாட் லெஸ் தென் 30 மினிட்ஸ். அதே மாதிரி ஃபைனல் செட்டிங் டைம் அப்படிங்கிறது 600 மினிட்ஸ் ஆர் 10 ஹவர்ஸ், நாட் கிரேட்டர் தென் 600 மினிட்ஸ் ஆர் 10 ஹவர்ஸா இருக்கக்கூடாது. இது ரெண்டுமே வந்து நிறைய டைம் கேட்ட பிஓக்கு கொஸ்டின். அதாவது இனிஷியல் செட்டிங் டைம் ஃபைனல் செட்டிங் டைம் எப்படி இருக்கணும், இனிஷியல் செட்டிங் டைம் அப்படிங்கிறது 30 நிமிஷத்தோட கம்மியா இருக்கக்கூடாது. ஃபைனல் செட்டிங் டைம் ஆஃப் சிமெண்ட் வந்து 600 மினிட்ஸ் அல்லது 10 ஹவர்ஸோட அதிகமா போகக்கூடாது. 10th கொஸ்டின் அதே அடுத்த கொஸ்டின் தான். அக்கார்டிங் டு IS 456 the initial setting time of a OPC ordinary Portland cement should be at least இனிஷியல் செட்டிங் டைம் வந்து 30 மினிட்ஸோட கம்மியா போகக்கூடாது. அதே ஃபைனல் செட்டிங் டைம் அப்படிங்கிறது 600 மினிட்ஸா இருக்கலாம் அல்லது 10 ஹவர்ஸ்க்கு மேல போகக்கூடாது, நாட் எக்ஸிட் 600 மினிட் அல்லது 10 ஹவர்ஸ். 11th கொஸ்டின் லீச்சட் மெத்தட் இஸ் யூஸ்டு ஃபார் சவுண்ட்னஸ் டியூ டு த லைம். அதாவது சவுண்ட்னஸ்க்காக தான் என்ன பண்ணுவாங்க, லீச்சட் அப்பாரட்டஸ் யூஸ் பண்றாங்க. அதாவது லீச்சட் அப்பாரட்டஸ் அப்படிங்கிறது வேற எதுவுமே இல்லை, சவுண்ட்னஸ்க்காக யூஸ் பண்றது. இதே சவுண்ட்னஸ்க்கு ஆட்டோகேவ் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து மெக்னீசியம், லைம் அண்ட் மெக்னீசியா வந்து இருந்துச்சோம்னா ஆட்டோகேவ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஃபைனஸ் வந்து சீவ் அனாலிசிஸ் யூஸ் பண்ணுவாங்க. டென்சைல்ஸுக்கு நார்மல், கம்ப்ரஷன்ஸுக்கு CTM கம்ப்ரசிவ் டெஸ்டிங் மிஷின் வந்து யூஸ் பண்ணலாம். இதான பார்த்தோம். 12th கொஸ்டின் டு த சவுண்ட்னஸ் டியூ டு த மெக்னீசியா இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோகேவ் டெஸ்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க, ஆட்டோகேவ் அப்பாரட்டஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதே இது நார்மலானது லாஸ்ட் கொஸ்டின்ல பார்த்தோம். லீச்சட் அப்படின்னா அதுவுமே சவுண்ட்னஸ்க்கு தான் அப்பாரட்டஸ் அப்படிங்கிறது. அதுல லைம் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா லீச்சட் அப்பாரட்டஸ் யூஸ் பண்ணுவாங்க. விக்கெட் அப்படிங்கிறது இனிஷியல் அண்ட் ஃபைனல் செட்டிங் கன்சிஸ்டன்சிக்காக யூஸ் பண்றது. சீவ் டெஸ்ட் அப்படிங்கிறது நார்மலா வந்து இதுதான் சீவ் அனாலிசிஸ், அதாவது ஃபைனல் கிரிக்கெட்டா கோர்ஸ் கிரிக்கெட்டா நார்மலா 4.75ஓட கம்மியா இருந்துச்சு அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, அது வந்து ஃபைனல் கிரிக்கெட். 4.75ஓட அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அது கோர்ஸ் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லுவோம். இது ஃபுல்லா வந்து சாயில தெளிவா பார்ப்போம். 13th கொஸ்டின் which test is considered to field test? field test for cement. இது எல்லாமே எது ஃபீல்ட் டெஸ்டிங் ஆகும். சீவ் அனாலிசிஸ் அப்படிங்கிறது சீவ் பண்றது தான், இது லேப் டெஸ்ட். ஆட்டோகேவ் அப்பாரட்டஸ் அப்படிங்கிறது லேப் டெஸ்ட். ஸ்பெசிபிக் கிராவிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறது லேப் டெஸ்ட். ஸ்பெசிபிக் கிராவிட்டி அப்படிங்கிறது லீச்சர் ஃபிளாஸ்க் வந்து யூஸ் பண்ணுவாங்கல்ல, அது ஃபிளாஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் எம்டி ஃபிளாஸ்க் வெயிட் பார்ப்போம், W1 அப்படிங்கிறது. அதுக்கடுத்து பாதி அளவு நம்ம என்னது அக்ரிகேட்டோ ஏதோ ஒன்று போட்டு என்ன பண்ணுவோம், வெயிட் பார்ப்போம், அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது. அது இதான் அப்போ என்னதான் இதான் என்னது ஃபீல்ட் டெஸ்ட். ஹேண்ட் இன்டர்செக்ஷன் ஆர் கூல்னஸ் செக், வேற எதுவுமே இல்லை. இது சிமெண்ட் பேக் இருக்கா, சிமெண்ட் பேக்ல டெப்தா கையை விட்டு அது எப்படி கூல்னஸ் இருக்குன்னு பாக்குறது என்னது ஹேண்ட் இன்டர்செக்ஷன் ஆர் கூல்னஸ் டெஸ்ட் அப்படிம்பாங்க. இது வந்து ஃபீல்ட் டெஸ்ட். 14th question rapid hardening cement attain 3 days strength of OBC in. OBC யோட 3 நாள் ஸ்ட்ரென்த்தை வந்து rapid hardening எத்தனை நாள்ல அட்டைன் பண்ணும் அப்படின்னு கேக்குறாங்க. 1 டேல வந்து என்ன பண்ணும், அட்டைன் பண்ணும். கொஸ்டின் புரியுதா? rapid hardening cement attain 3 days strength of OBC in. OBC யோட 3 நாள் ஸ்ட்ரென்த்தை வந்து rapid hardening cement வந்து எத்தனை நாள்ல அட்டைன் பண்ணும் அப்படின்னா 1 டே. 1ல இருந்து 3 நாளைக்குள்ள அட்டைன் பண்ணும். அதுவும் அடுத்து 15th question which cement is used for underwater construction or running water. running water underwater construction என்ன cement யூஸ் பண்ணுவாங்கன்னா quick setting cement. தண்ணி போயிட்டே இருக்கு, அங்க வந்து குயிக்கா செட் ஆனா என்ன பண்ண முடியும், அடுத்து ஃபர்தரா மூவ் பண்ண முடியும். ரெண்டு பக்கம் லைட்டா அணை போட்டு என்ன பண்ணுவாங்க, குயிக் செட்டிங் சிமெண்ட் யூஸ் பண்ணி அங்க கன்ஸ்ட்ரக்ஷன் முடிப்பாங்க. அது அடுத்து லோஹித் சிமெண்ட்னா மாஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணுவாங்க, மாஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் டேம்க்கு இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து சல்ஃபேட் ரெசிஸ்டிங் சிமெண்ட் அப்படின்னா சி வாட்டர் எங்கெல்லாம் இருக்கோ இல்ல வந்து சீவேஜ் வாட்டர் இந்த மாதிரி ஏரியால என்ன பண்ணுவாங்க சல்ஃபர் ரெசிஸ்டிங் சிமெண்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க.
16th, Portland Pozzolana cement PPC is preferred for hydraulic structure because நார்மலாவே பிபிசி அப்படிங்கிறது எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா ஹைட்ராலிக் ஸ்ட்ரக்சர் தான் யூஸ் பண்ணுவாங்க. எதுக்காக அப்படின்னா இது வந்து சீப்பஸ்டா இருக்கும் அண்ட் மோர் இம்பர்மியபிள். இம்பர்மியபிள் என்னது, வாட்டர் ஊடுருவதா தடுக்கும். அதுக்காக என்ன பண்ணுவாங்க, போர்ட்லாண்ட் பொசோலானா சிமெண்ட் யூஸ் பண்ணுவாங்க. Seventeenth question. In the wet process, manufacturing of raw material is mixed as a form of wet processல வந்து ரா மெட்டீரியல் வந்து அது எதா மிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்லரி ஃபார்ம்ல தான் மிக்ஸ் பண்ணுவாங்க. ஸ்லரி ஃபார்ம் அப்படின்னா ஒரு நீர் கலவையா இருக்கும், அதை தான் மிக்ஸ் பண்ணுவாங்க. அப்படின்னா வெட் கண்டிஷன்ல இருக்கும், ஈஸியா மிக்ஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக. 18th question. The residue of OPC ordinary Portland cement on 19 micron sieve should not exceed 10%. அதாவது வேற எதுவுமே இல்லை, இந்த ஆர்டினரி போர்ட்லாண்ட் சிமெண்ட்டை 19 மைக்ரான்ல சீவ் பண்ணும் போது அது எப்படி 10%ஓட எக்ஸிட் ஆகக்கூடாது அப்படிங்கிறது தான். அதுக்கடுத்து 19th question. For compressive strength, what is the size of the mortar Q face? mortar Q face வந்து compressive strength மிஷின்ல வந்து அந்த கியூப் வைப்பாங்கல்ல, அது என்ன சைஸ் வந்து அந்த ஃபேஸ் இருக்கணும். கியூப்னா என்ன, எல்லா சைடுமே ஒன்று போல இருக்கும், அதான கியூபு. அப்போ அந்த ஃபேஸ் வந்து என்ன சைஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஓகேவா, நார்மலா 50 mm அப்படிங்கிறது அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் படி 50 mm இருக்கணும். அஸ் பர் இந்தியன் ஸ்டாண்டர்ட் 70.6 mm வந்து இருக்கணும். அஸ் பர் இந்தியன் ஸ்டாண்டர்ட் 70.6 mm. டுவெண்ட்டியத் கொஸ்டின். த ஸ்பெசிபிக் சர்ஃபேஸ் ஆஃப் ஓபிசி should not less than. ஸ்பெசிபிக் சர்ஃபேஸ்னா வேறது இல்லப்பா, ஃபைன்னஸ்க்காக தான். ஒரு சிமெண்ட் வந்து ரொம்ப ஃபைனா இருக்கு அப்படிங்கிறதுக்காக ஒரு ஏரியாக்குள்ள எவ்வளோ கிராம் ஆஃப் சிமெண்ட் வந்து யூஸ் பண்ணா வந்து அது லிமிட் இருக்கு அப்படிங்கிறதா வந்து என்னது ஸ்பெசிபிக் சர்ஃபேசஸ் அப்படிம்பாங்க. ஓகேவா, இது நார்மலா ஓபிசிக்கு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 2250 சென்டிமீட்டர் பெர் கிராம், அல்லது கிலோகிராம் அப்படின்னா 2 to 5 சென்டிமீட்டர் பெர் கிலோகிராம் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டு யூனிட்டுமே சொல்லலாம். அதான் வந்து ஸ்பெசிபிக் சர்ஃபேஸ் வந்து இவ்வளோ ஏரியாக்குள்ள இருக்கணும். பெர் கிராம் வந்து 2250 ஸ்கொயர் சென்டிமீட்டர் ஸ்கொயருக்குள்ள அப்ளை பண்ணோம் அப்படின்னா அதான் வந்து அதோட லிமிட் அப்படின்னு சொல்றாங்க. இதை விட தாண்டக்கூடாது. கம்மியாச்சு அப்படின்னா அது வந்து கட்டி ஃபார்ம்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். 21. Which both components is responsible for late strength? அதாவது ஆஃப்டர் 1 year, அதாவது கிராஜுவலா அல்டிமேட் ஸ்ட்ரென்த் போற வரைக்கும் என்ன சொன்னோம் நம்ம, C2S டை கால்சியம் சிலிகேட். அது குவிக் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொன்னா ட்ரை கால்சியம் சிலிகேட் சொல்லலாம் இயர்லி ஸ்ட்ரென்த்துக்கு. ஹைட்ரேஷன் அதிகமானது C4 டெட்ரா அலுமினோ ஃபெரேட் சொல்லலாம். இது வந்து ட்ரை கால்சியம் அலுமினேட். இது எவ்வளவு நேரத்தில் ஆகும், 24 hours ஆகும். ஹைட்ரேஷன் ஆர்டர் அப்படின்னா எதுப்பா ஃபர்ஸ்ட், இதான் ஃபர்ஸ்ட் ரேட் ஆஃப் ஹைட்ரேஷன். இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட், தேர்டு, இது ஃபோர்த்து. இந்த ஆர்டர் தான் இருக்கும். Twenty-second question. Low heat cement is produced by the decreasing a percentage of low heat cement அப்படின்னா இதான் வந்து மற்ற எல்லாத்துக்கும் கம்பேர் பண்ணா இதான் கம்மி. C3S and sub C3A இதான் வந்து என்னது கம்மியா இருக்கும் low heat cement. 23. The percentage of water P is equal to consistency used for the soundness test. soundness test அப்படிங்கிறது நார்மலா வந்து ஃபார்முலா என்ன, சவுண்ட்னஸ்க்கு வந்து ஃபார்முலா 0.78p. விக்கெட் அப்பறத்துல நார்மலா யூஸ் பண்ணுவோம்ல, சவுண்ட்னஸ்க்கு 0.78p. அதாவது இனிஷியல் ஃபைனல் செட்டிங் டைமுக்கு இது 0.85p அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இனிஷியல் அண்ட் ஃபைனல் செட்டிங் டைம். இனிஷியல் அண்ட் ஃபைனல் செட்டிங் டைமுக்கு இது யூஸ் பண்ணுவாங்க. The fineness of a cement sample is determined by using a method of. இந்த ஃபைனஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு யாருமே இல்லை, நார்மலா பிளேன் ஏர் பெர்மியபிலிட்டி apparatus தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. பிளேன் ஏர் பெர்மியபிலிட்டி இதான் வந்து ஃபைனஸ்க்காக யூஸ் பண்றது. இதே ஃபைனஸ்க்கு சீவ் அனலைசிஸ் யூஸ் பண்ணலாம். ஸ்லம் கோன் அப்படிங்கிறது ஒர்க்கபிலிட்டி. அப்படியே மறுபடியும் செக் பண்ணி ரிவைஸ் பண்ணி முடிச்சிருங்க. லீச்சர் apparatus அப்படின்னா சவுண்ட்னஸ்க்கு, லீச்சர் ஃபிளாஸ்க் அப்படின்னா ஸ்பெசிபிக் கிராவிட்டிக்கு. அடுத்து யூனிவர்சல் டெஸ்டிங் மிஷின் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்துக்கு. Last question. The fineness of cement is measured in the unit of
ஃபைனஸ் ஆஃப் சிமெண்ட். ஃபைனஸோட யூனிட் என்னப்பா? ஃபைனஸ் வந்து சென்டிமீட்டர் ஸ்கொயர் பை கிராம், இதான யூனிட். அப்ப எப்பவுமே மீட்டர் ஸ்கொயர் ஆர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் இருந்துச்சுன்னா ஏரியா, கிராம் அப்படின்னா மாஸ். அப்ப ஏரியா பை மாஸ் அப்படிங்கிறது அதோட ஆன்சர். நெக்ஸ்ட் 5th டெஸ்ட்டுக்கானது பாப்பா. 3rd 2nd February 3ஆம் தேதி 5th டெஸ்ட். டாபிக் என்ன? டிம்பர் அண்ட் பெயிண்ட். எவ்வளவு கொஸ்டின்? 25 கொஸ்டின்ஸ். இந்த டெஸ்ட் டிஸ்கஷன் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். ஃபர்தரா இதான் ஃபர்ஸ்ட் பாக்குறீங்க அப்படின்னா கம்பல்சரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள் ஷேர் பண்ணுங்க. எவ்வளவு சிவில் இன்ஜினியர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பே பண்ணி படிக்க முடியாம ஒர்க் பண்ணிட்டு கஷ்டப்படுறாங்க. கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இது உங்களை மாதிரி நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு வாழ்த்துக்கள்ப்பா. இந்த 2026 ஏஐ வந்து கண்டிப்பா நம்ம அடையணும் அப்படின்னா இதை கன்சிஸ்டன்சியா ஃபாலோ பண்ணுங்க. இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்.